அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜூன் மாசம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆணி மாசத்தோட முதல் நாள். இந்த நாள் அற்புத சக்திகள் நிறைஞ்ச சிறப்பு வாய்ந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல ஒரே ₹1 உங்க கையில வச்சு இந்த வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும், பல கோடிக்கு கூட அதிபராக கூடிய வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஆணி மாசத்தோட முதல் நாளும் இருக்கு. சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல வரக்கூடிய மாசத்தோட முதல் நாள் வர்றது கூடுதல் சிறப்பு. அதாவது இந்த நாள் நம்ம வாழ்க்கையில புது ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில இந்த நாள்ல அற்புதமான 6/6ங்கிற சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 15, இதோட கூட்டுத்தொகை 6. இந்த மாசம் 6வது மாசம். அந்த வகையில 6/6ங்கிற சேர்க்கை இருக்கு. இந்த 6ங்கிற நம்பர் சுக்கிர பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்தது. மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய இந்த சுக்கிர சேர்க்கை அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த சதுர்த்தி திதி, அதாவது சங்கடகர சதுர்த்தியும் இருக்கு. அதே மாதிரி மத்தியானம் 3:03 பஞ்சமி திதியும் நமக்கு இருக்கு. அந்த வகையில முழுமுதற் கடவுளான விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த சதுர்த்தி திதியில வரக்கூடிய மாசத்தோட முதல் நாள் இன்னமுமே விசேஷமானது. அதே மாதிரி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த திருவோண நட்சத்திரமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. பொதுவா மாசத்தோட முதல் நாளே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள்னு சொல்லலாம். அந்த மாசம் ஃபுல்லா நிம்மதியான, சந்தோஷமான, செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையறதுக்கு இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு உறுதுணையா இருக்கும். அதுலயும் இத்தனை சேர்க்கைகள் இந்த நாள்ல வரும்போது இது இன்னமுமே அற்புதமான ஒரு அமைப்பா நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ₹1 நாணயம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த ₹1 நாணயத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்துல இந்த ₹1 நாணயத்துக்கு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. பல கோடிகளை ஈர்க்கிறதுக்கு இந்த ₹1 பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். அந்த வகையில பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே மஞ்சள் கலந்த தண்ணீர்ல இந்த ₹1 நாணயத்தை வாஷ் பண்ணிட்டு நீங்க ஈரம் இல்லாத மாதிரி காட்டன் துணியை வச்சு சுத்தமா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள்.
இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் சரியா 6 மணி 6 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஆரம்பிங்க. அது என்ன 6 மணி 6 நிமிடங்கள்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 6 சேர்க்கை நமக்கு இருக்கு. அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 6 நம்பர் சுக்கிர பகவானுக்கு உகந்தது. இந்த 6 நம்பரோட எனர்ஜிய நாம ஆக்டிவேட் பண்ணும்போது நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே சுக்கிரவசியம் ஏற்படும். அதனால சாயங்காலம் சரியா 6 மணி 6 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க. சப்போஸ் இந்த குறிப்பிட்ட ஒரு நேரம் பார்த்து என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க சாயங்காலம் 6 மணியில இருந்து 6 மணி 59 நிமிடங்களுக்குள்ள கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு 6 மணி 6 நிமிடங்களை பயன்படுத்துறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால் கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அதே மாதிரி பரிகாரத்தை செய்யும் போது கவலை, கஷ்டம், பயம், குழப்பம், சந்தேகம் இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி மூச்சை ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடும்போது உங்க மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் உங்களை விட்டு போகும். அதனால மறக்காம மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார், சுக்கிர பகவான், முருகப்பெருமான், பெருமாள் கிட்டையும் இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும், சுக்கிரவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா ₹1 நாணயத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் செல்வத்தையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். மாசத்தோட முதல் நாள்ல இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை பயன்படுத்தும் போது இந்த மாசம் ஃபுல்லாவே அற்புதமான பணவசியம் நிச்சயமா நமக்கு ஏற்படும். இந்த மாதிரி ₹1 நாணயத்துல இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ₹1 நாணயத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த ₹1 அந்த இன்ஃபினிட்டி சிம்பலையும் உங்க கண்ணால பாத்துக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய வார்த்தைய 6 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இன்ஃபினிட்டி சிம்பலை ₹1 வரைஞ்சதுக்கு அப்புறமா உங்க மொபைல் போன்ல 6 நிமிஷம் அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். சுக்கிரவசியத்தால் செல்வம் பெருகட்டும். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். சுக்கிரவசியத்தால் செல்வம் பெருகட்டும். இந்த மாதிரி இந்த வார்த்தைய நிறுத்தி நிதானமா முக்கியமான விஷயம் உணர்ந்து நீங்க சொல்லுங்க. 6 நிமிஷம் தொடர்ந்து சொல்லுங்க. இந்த 6 நிமிஷத்துக்குள்ள எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. இப்படி இந்த வார்த்தைய சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ₹1 எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ பர்ஸ்லயோ நீங்க வச்சுக்கோங்க. இந்த ₹1 இந்த ஆனி மாசம் ஃபுல்லா நீங்க செலவுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. இந்த ₹1 இருக்கக்கூடிய இடத்துல மேலும் மேலும் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். ஆனி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ₹1 நாணயத்தை எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.